ஷார்ட் அண்ட் இங்கிலீஷில் ஒரு சில முக்கியமான ப்ளஸ் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சில ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூனியர் ஆகட்டும், இன்டர்மீடியட் ஆகட்டும், சீனியர் ஆகட்டும், எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஈவன் ரயில்வே ஸ்டெனோகிராஃபர் ப்ளஸ் எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் படித்தாலும் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே அப் டு ஹை ஸ்பீட் வரைக்கும் உங்களுக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஐ ரைஸ் டு சே எ ஃபியூ வேர்ட்ஸ் ஆன் த டிமாண்ட். ஐ போட்டு அதுலேயே ரைஸ் டு சே எ ஃபியூ வேர்ட்ஸ், எப்பவுமே டிமாண்டுக்கு முன்னாடி ஆன் தான் வரும். ஓகேங்களா, ஆன் த டிமாண்ட். அப்போ அந்த மந்த் அந்த ஸ்ட்ரோக் மட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆன் த டிமாண்ட். ஐ ரைஸ் டு சே எ ஃபியூ வேர்ட்ஸ் ஆன் த டிமாண்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஐ தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹேவ் கிவன் மீ. ஐ தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹேவ் கிவன் மீ. இதுவே ஐ தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தட், இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தட் வரும். அப்போ தட் யூ ஹேவ் கிவன் மீனா இப்படியே தட் போட்டு யூ ஹேவ் கிவன் மீ. அடுத்து பாருங்க, டு ஸ்பீக் ஆன் திஸ் அக்கேஷன். டு ஸ்பீக் சர்க்குலஸ் கேஎன். டு ஸ்பீக் ஆன் திஸ் அக்கேஷன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுமா, இதுக்கு பின்னாடி வர வேர்ட்ஸ் எல்லாம் ஹார்ட்வேர்டு வந்தாலும் நம்ம ஈஸியாக அதுக்கான ஸ்ட்ரோக் போட்டுடலாம். இல்லை அதுக்கான அந்த ஹார்ட்வேர்டுக்கான வேர்ட்ஸை கூட ரைட் பண்ண நமக்கு டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இப்படியும் போடலாம், இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு இன்ஸ்டன்ஸ் போடலாம். ஏன்னா நம்ம இந்த ஸ்ட்ரோக் போடுறப்போ இந்த இடத்துல செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த மாதிரி வரப்போ நம்ம இந்த செகண்ட் இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம், தேர்ட் இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு அது ரொம்ப குயிக்காக போடுறதுக்கு அந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது ஐ விஷ் டு பாயிண்ட் அவுட் தட் த. ஐ விஷ் டு பாயிண்ட் அவுட் தட் த. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் சென்டென்ஸ். இதுலேயே ஐ விஷ் டு பாயிண்ட் அவுட் இன் திஸ் கனெக்ஷன் வரும். அப்படி வந்தாலும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அப்படியே என் டபுளிங் பாலிசிக்கு பி. ஓகேங்களா. இதுவே அக்ரிகல்ச்சரல் பாலிசினா அப்படியே அக்ரிகல்ச்சர் போட்டு அக்ரிகல்ச்சரல் பாலிசி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம் சர்க்குலஸ் எம். இதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வரும். ஓகேங்களா. அப்போ திங்ஸ் THINGS மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது அகைன் அண்டு அகைன். அகைன் அண்டு அகைன் இப்படியே ரைட் பண்ணலாம், ஆர் இப்படி அகைன் போட்டு அதுலேயே கட் பண்ணிக்கலாம். இதுலேயே மோர் அண்டு மோர் வரும். அப்போது நம்ம மோர் போட்டு மோர் அண்டு மோர். ஓகேங்களா. அடுத்தது இட் இஸ் தட் தேர் இஸ். இட் இஸ் தட் தேர் இஸ். ஓகேங்களா. அடுத்தது தேர் இஸ் நோ டவுட். தேர் இஸ் கட் பண்ணா தேர் இஸ் நோ டவுட். இதுவே ஹேவ் நோ டவுட்னா இப்படி. ஓகேங்களா. ஹேவ் நோ டவுட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் திஸ். இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் திஸ். இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அடிக்கடி வரக்கூடிய ஒரு வேர்ட்ஸ். ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் திஸ். ஓகேங்களா. ஆஸ் ஏ சர்க்குலஸ் எல் ஹால்விங் சர்க்குலஸ். இதுவே ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் திஸ் பாலிசின்னு வரும். நம்ம இங்கே பாலிசி போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் திஸ் பாலிசி. அடுத்தது ஐ எம் ஷோர் தட். ஐ எம் டபுளிங் ஷோர் தட். ஓகேங்களா. இதுவே ஐ எம் வெரி ஷுவர்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். ஐ எம் வெரி ஷுவர். அடுத்தது வி வில் பி ஏபிள் டு. வி வில் பி அண்டர் த லைனில் ஹால்விங் பண்ணி போட்டுக்கணும். ஓகேங்களா. வி வில் பி ஏபிள் டு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம யூ வந்து ஆன் த லைனில் ரைட் பண்ணுவோம். அதுவே பிலோ த லைனில் போட்டோமா ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்தது நேஷனல் ப்ரோக்ரஸ். எப்பயுமே ப்ரோக்ரஸ்ன்னு வந்துச்சுன்னா சர்க்குலஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நேஷனல் ப்ரோக்ரஸ், கிரேட் ப்ரோக்ரஸ். ஓகேங்களா. வெறும் ப்ரோக்ரஸ்ன்னு வந்துச்சுன்னா ப்ரோக்ரஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த நியர் ஃபியூச்சர். இந்த போட்டு அதுலேயே என் டபுளிங் ஃபியூச்சர். இந்த நியர் ஃபியூச்சர். அடுத்தது டு எ கிரேட் எக்ஸ்டென்ட். டு எ கிரேட் எக்ஸ்டென்ட். டு எ வெரி கிரேட் எக்ஸ்டென்ட்னா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அடுத்தது இட் வில் பி குட். இட் வில் பி குட். இட் வில் பி கிரேட்னு வரும். நம்ம அதுலேயே இட் வில் பி கிரேட். ஓகேங்களா. அடுத்தது ஸ்மால் ஸ்கேல் செக்டார். ஸ்மால் ஸ்கேல் செக்டார். அடுத்தது என்கரேஜ்மெண்ட். மந்த் அந்த ஸ்ட்ரோக் மட்டும் அண்டர் த லைனில் போட்டால் என்கரேஜ்மெண்ட். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமா நமக்கு ஷார்ட் அண்ட் ஸ்பீட் ரைட் போடும்போது ரொம்ப டைம் சேவ் ஆகும்.